அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான இதுவரை 2026ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் உரிய பொது பொது அறிவு தொடர்பான காணொளியாக இன்றைய காணொளி அமைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த காணொளியில் இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கு தோற்றுவர்கள் தவிர ஏனைய போட்டி பரீட்சைக்கு தோற்றுவர்களுக்குரிய பொது அறிவு தொடர்பான காணொளியாக இந்த காணொளி அமைகின்றது, அல்லது அவர்களுக்கு இது பொருத்தமான காணொளியாக அமையும். இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆசிரியர் சேவை துறை சார்ந்த வினாக்களை மட்டும் உள்ளடக்கினதாக பொது அறிவு வினாத்தால் அமைய இருக்கிறதால இந்த பொது அறிவுகள் இதுக்கு கல்வித்துறை சார்ந்த ஏதாவது விடயங்கள் கலந்துரையாடப்பட்டாலுடைய ஏனைய விடயங்கள் அவற்றுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். ஏனைய அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் இந்த வினாத்தால் அல்லது இதில் கலந்துரையாடப்படுகின்ற வினாக்கள் அல்ல விடயங்கள் பொருத்தமானதாக அமையும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வினாத்தால் கடந்த காணொலியின் தொடர்ச்சியாக பொதறிவு காணொலியின் தொடர்ச்சியாகவே அமைகின்றது. அதாவது கடந்த கால வினாக்களின் தொகுப்பாக அமைகின்றது. 2022ஆம் ஆண்டுக்கான இறைவரி சேவை திணைக்களத்தால் நடத்தப்பட்ட இறைவரி சேவை போட்டி பரீட்சைக்கான இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்பட்ட இலங்கை இறைவரி சேவை போட்டி பரீட்சை தொடர்பான வினாக்களின் தற்போதைய நிலை தொடர்பானதும் அதேபோல 2026ஆம் ஆண்டு வரை அது எவ்வாறு மாற்றமடைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில தெளிவாக உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். அனைவரும் கடந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் நமது யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் ஏனையவர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே நாங்கள் முதலாவது வினாவுக்குள்ள செல்லலாம். கடந்த காணொலியிலே முதல் 9 வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். அதில் 9 வினா அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி தொடர்பானதாக அமைந்திருந்தது. 10வது வினா இலங்கையின் அதிக ஏற்றுமதி நாடு அல்லது இலங்கையின் ஏற்றுமதி சந்தை, பிரதான ஏற்றுமதி சந்தைன்னு சொல்லும்போது ஐக்கிய அமெரிக்கா இலங்கையின் பிரதான அல்லது முதன்மையான ஏற்றுமதி சந்தையாக காணப்படுகின்றது. இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில 23% பங்கினை ஐக்கிய அமெரிக்கா கொண்டிருக்கின்றது. இது 2025ஆம் ஆண்டுக்கான தகவல்களின் அடிப்படையில் அது கிட்டத்தட்ட 2999 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்றுமதி வருமானமாக ஐக்கிய அமெரிக்காவிடமிருந்து இலங்கை பெற்றுக்கொண்டது. அந்த ஏற்றுமதி துறையிலையும் ஆடைத்துறை மிக பிரதான பங்கினை வகிக்கின்றது இலங்கையின் ஏற்றுமதி துறையில. இரண்டாவது இடத்திலே இந்தியா காணப்படுகிறது. இந்தியா இலங்கையின் ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 17% பங்கினை தன்வசம் கொண்டுள்ளது அல்லது இறக்குமதி செய்கின்றது சொல்ல முடியும். அப்ப இலங்கை 17%மானவை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. இது கிட்டத்தட்ட 1035 மில்லியன் அமெரிக்க டாலராக அமைகின்றது. அதே போன்று மூன்றாவது இடத்தை பொறுத்தவரையில் ஐக்கிய ராஜ்யம், அதாவது UK, இது 929 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை இலங்கைக்கு கிடைக்கின்றது UKயிலிருந்து. இது மூன்றாவது இடத்தினை பெற்றிருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் இலங்கையின் பிரதான ஏற்றுமதி சந்தைகளின் தரவரிசையில காணப்படுகின்றது. அதே போல ஏற்கனவே சொன்னது போன்று ஆடைத்துறை, அந்த ஆடைத்துறையை பொறுத்தவரையில ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிகமான ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுது. இதை விட தேயிலை தொடர்பாக, ஏனைய உணவுப் பொருட்கள் தொடர்பாகவும் சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஏற்றுமதியும் இலங்கையில அதிகரித்து வருகின்றது. 2025ஆம் ஆண்டு அளவில் அது அதிகரித்திருக்கின்றது சொல்ல முடியும். அடுத்ததாக நாங்கள் 11வது வினாவை பார்வையிடுவதற்கு முன்னர் இலங்கையின் பிரதான இறக்குமதி சந்தை தொடர்பாகவும் அவதானத்தை செலுத்த முடியும். இலங்கையின் பிரதானமான இறக்குமதி சந்தை இந்தியாவிலிருந்து தான் நாங்கள் அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். அதேவேளை சீனா மிக கிட்டிய அல்லது நெருக்கமாக, இந்தியாவுக்கு நெருக்கமாக தனது இறக்குமதிகளை இலங்கைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்தியா 19.5% பங்கினை, இலங்கையின் மொத்த இறக்குமதியில 19.5% பங்கினை இந்தியாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்து 19% பெற்றுக்கொள்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக இலங்கையின் இறக்குமதி சந்தை வரிசைகள்ல காணப்படுகின்றது.
அந்த வகையில இறக்குமதி சந்தையை பொறுத்தவரையில பிரதானமானது வந்து எரிபொருள், அதன் நுகர்வுப் பொருள், இடைநிலை பண்டங்கள், முதலீட்டு பண்டங்கள் என்ற அடிப்படையில இது போகின்றது. நாங்கள் இது தொடர்பான விரிவான விடயங்கள் வந்து பிறிதொரு காணொலியில் நான் நினைக்கிறேன் அது வெளிநாட்டு சேவை சம்பந்தமான அல்லது திட்டமிடல் சார்ந்த சேவைகள் தொடர்பான பரீட்சைகளுக்கு தான் அது விரிவான தகவல் இன்னும் அது தொடர்பான ஆழமான விடய பரப்புகள் உதவும் என நினைக்கின்றேன். நாங்கள் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறுகின்ற பதிவாளர் சேவை மற்றும் ஜிஎஸ் கிராம நிலாவிய போட்டி பரீட்சை, அதை விட அதற்கு பிற்பாடு நடைபெறுகின்ற அதிபர் போட்டி பரீட்சை போன்றவற்றுக்கும் ஏனைய போட்டி பரீட்சைகளுக்கும் இந்த காணொலி வந்து மிக உதவியானதாக அமையும். இது வந்து இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சந்தை தொடர்பானதாக இருக்கின்றது. அடுத்ததாக வந்து 11வது வினா 1981ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுச்சூழல் சட்டம் எதென்று கேட்டிருக்கிறோம். இந்த உண்மையிலே இந்த வினாக்கள் எல்லாம் வந்து அந்த பரீட்சை எழுதியவர்களால் நினைவில் நிறுத்தப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்ட வினாக்களாகவே இது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கான விளக்கங்களுக்கு தான் நான் உங்களுக்கு மேலதிகமான விடயங்களை உங்களோட கலந்துரையாடி கொண்டிருந்தேன். இதன் நோக்கம் என்னென்றால் எனது காணொலியின் சகல பதிவுகளும் அப்படித்தான் இருக்கு. அதாவது எந்த பாடப்பரப்பு அல்லது எந்த பகுதிக்குள்ள இருந்து இந்த போட்டி பரீட்சைகளுக்கான பொதறிவு வினாக்கள் வினாவப்படுகின்றது, அதை சார்ந்ததாகவும் அல்ல அது தொடர்பான தற்போதைய நிலை தொடர்பாகவே உங்களுக்கு வழங்குவது எனது நோக்கமாக இருக்கின்றது. புதிய விடயங்கள் அதுக்குள்ளேயே கலந்துரையாடப்படும். அப்போ நாங்கள் பெரும்பாலான வினாக்கள் நீங்கள் பரீட்சை எழுதும் போது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இப்படியான விடயங்கள் இருந்தால் இந்த பொதறிவு வினாத்தாள்கள் தொடர்ச்சியாக தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் உண்மையிலே பிடிஎஃப் நான் கதைக்கிற விடயங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதேவேளை நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி அது குறித்து வினாக்களாக குறித்து வைக்கும்போது தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். அல்லது மீண்டும் மீண்டும் நீங்கள் இதை காணொலியில் கேட்கும்போது உங்களுக்கு நினைவில் நிறுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். 1981ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுச்சூழல் சட்டத்தை பொறுத்தவரையில் இது வந்து தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இலக்கம் 47 1980. அதாவது 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்கு தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் வந்து இந்த தற்போது புழக்கத்தில் இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்கள் இது வந்து 80ஆம் ஆண்டு இயற்றப்பட்டாலும் 81ஆம் ஆண்டில் இருந்தால் நடைமுறைக்கு வந்தது. அதால வந்து 81ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுச்சூழல் சட்டம் என்று தொடர்பாக அந்த வினாவப்பட்டிருக்கலாம். இந்த சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு அமைவாக இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான பிரதான அமைப்பாக வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபை அல்லது அந்த சட்டத்துக்கு கீழே மத்திய சுற்றாடல் அதிகார சபை வந்து நிறுவப்பட்டிருந்தது. இதுவும் வந்து 1981ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை வந்து நிறுவப்பட்டிருந்தது. இது வந்து தொழிற்சாலைகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தை வழங்குறது, அதோடு சூழல் மாசுபடுதலை தடுக்கிறது, சுற்றுச்சூழல் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு பரிந்துரைக்கிற போன்ற விடயங்கள் வந்து இந்த செயற்பாடாக இருக்கின்றது. இந்த சட்டம் வந்து 1988 மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தங்கள் ஊடாகவே இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் தடைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த 2026ஆம் ஆண்டுல இது 26ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்கள்ல சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது. அதற்கு அமைவாக மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கான அதிகாரங்களும் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றன, அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சுத்தமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு கீழே கழிவு மேலாண்மை விதிகளும் இந்த சட்டத்துக்கு அமைவாகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் நிர்வாக அமைப்பு மத்திய சுற்றாடல் அதிகார சபையிட்ட காணப்படுகின்றதையும் கவனத்தில் கொள்ள வேணும். இந்த சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு அமைவாக பெறப்படுகின்ற அனுமதி பத்திரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரமாகவும் அமைகின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில உலகில வந்து நாங்கள் அடுத்த வினாவுக்கு முன்னோக்கி இந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக உலக அளவிலையும் வந்து எவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம். இல்ல உலக அளவில் அதிகம் மாசடைகின்ற, அதாவது சுற்றுச்சூழலுக்கு வந்து உலகளாவிய கார்பன் வெளியேற்றத்தில் வந்து 30% பங்கினை வந்து சீனா நாடு வழங்குகின்றது. இது நிலக்கரி பயன்பாடு, அது மாதிரி பிரமாண்டமான தொழிற்சாலைகள் இங்கே இருக்கிறது தான் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. அப்போ அதிகமான
வளிமண்டலத்தில் அதிகப்படியான கார்பன் ஒக்சைட்டை வந்து வெளியேற்றுகின்ற அதே போல புவி வெப்பமடைதலுக்கு காரணமாக இந்த நாடுகளில் முதன்மையானதாக சீனா காணப்படுகின்றது. உலகளவில் 30 வீதமான கார்பன் ஒக்சைட் வாயு வந்து இந்த சீனா நாடு வந்து வெளியீடு செய்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து அமெரிக்கா காணப்படுகின்றது. ஒரு நபருக்கான கார்பன் ஒக்சைட் வெளியீடு CO2 வெளியீட்டுல வந்து முன்னணி வகிக்கிறது இந்த நாடாக காணப்படுது அமெரிக்கா. ஒரு நபர் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 வீதமான அளவுக்கு இந்த CO2 வந்து வெளியீடு செய்யப்படுகின்றது. அடுத்தது வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியா வந்து 8 வீதமான CO2 வந்து வெளியீடு செய்கின்றது கார்பன் ஒக்சைட்டை. இந்தியா தற்போது வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி செயற்பாடு அல்லது எரிசக்திக்கு மாற்றம் அடைந்து வருவதால் எதிர்காலத்தில் குறைவடையலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளை பொறுத்தவரையில பங்களாதேஷ் கடல் மட்ட உயர்வினால் நாட்டின் பெரும்பகுதி நீரில் மூழ்கின்ற அபாயம் வந்து காணப்படுகிறது. மாலத்தீவு இது தீவு நாடாக இருக்கிறதால கடல் மட்ட உயர்வு இதன் இருப்புக்கு அச்சுறுத்தல், அதாவது எதிர்காலத்தில் அந்த தீவு இல்லாமலும் போகலாம். அதே மாதிரி பாகிஸ்தான்ல வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுறது, ஆப்பிரிக்க நாடுகளான எதித்தோப்பியா அதே மாதிரி சோமாலியா போன்ற நாடுகளும் கடுமையான வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு உள்ளாகின்றது. இது காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்ற நாடுகளாக இருக்கின்றது. சுற்றுச்சூழல் செயற்திறன் குறியீட்டை பொறுத்தவரையில சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் சிறப்பாக செயற்படுகின்ற அதேவேளை மோசமாக செயற்படுகின்ற நாடுகளை வந்து இந்த குறியீடு, அதாவது சுற்றுச்சூழல் செயற்திறன் குறியீடு வந்து வெளிப்படுத்தும். அந்த வகையில சிறப்பாக செயற்படுகின்ற நாடுகள்ல முதலிடத்துல டென்மார்க் வந்து காணப்படுகின்றது. மோசமான நாடுகள்ல வந்து இந்தியா வந்து முதல் நிலையில காணப்படுகிறது. அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் சிறந்த நாடாக உலகளவில் டென்மார்க் நாடும், மோசமான நாடுகள்ல இந்தியாவும் காணப்படுகின்றது. அது இரண்டாவது நிலையில வந்து சிறந்த நாடுகள் இங்கிலாந்து, மூன்றாவது இடத்துல சிறந்த நாடாக வந்து பின்லாந்து காணப்படுகின்றது. மோசமான நாடுகள்ல முதலாவது இந்தியா, மியான்மர், அடுத்தது வியட்நாம் போன்ற நாடுகள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மோசமான நாடுகளாக காணப்படுகின்றது. தற்போது வந்து தற்போதைய காலப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்ற விடயம் வந்து ஒன்று பிளாஸ்டிக் மாசுபாடு, அடுத்தது வந்து காடழிப்பு. அதிகமாக பிளாஸ்டிக் மாசுபாட்டை சந்திக்கிற நாடுகளாக இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடல் சார்ந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டில் அதிகமான சவால்களை சந்திக்கிற நாடுகளாக இருக்கின்றது. காடழிப்பில் முன்னணி வகிக்கின்ற நாடுகளில் பிரேசில், காங்கோ ஜனநாயக குடியரசு போன்றவை காடுகள் இழப்புதல முதல் நிலையை வகிக்கின்ற நாடுகளாக காணப்படுகின்றது. அந்த வகையில் காடழிப்பை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் உலகளவில் அதிகளவான காடழிப்பு நடைபெறுகின்ற நாடாக பிரேசில் முன்னிலையில் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்ற அமேசன் காடுகள் வந்து இந்த அமேசன் மலைக்காடுகள் வந்து உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல காடு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இது வந்து கால்நடை வளர்ப்பு மற்றும் சோயா பீன்ஸ் பயிற்சிகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வந்து அளிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. காடழிப்பை குறைக்கிறதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் வந்து தற்போது அமல்படுத்த வருகின்றது. அடுத்தது கொங்கோ ஜனநாயக குடியரசை பொறுத்தவரையில ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிக காடழிப்பு நடைபெறும் நாடாகவே இது காணப்படுகின்றது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒரு காரணம், அதே மாதிரி வறுமை காரணமாக சமையல் எரிபொருளுக்காக இந்த மரங்கள் அல்லது காடுகள் வந்து வெட்டப்படுறதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரையில காடழிப்பிலே வந்து இந்தோனேசியா வந்து முதலிடத்துல காணப்படுகின்றது. இது வந்து அதிகமாக வந்து பிளம் ஆயில், அதாவது பனை எண்ணெய் உற்பத்தியாக வந்து காடுகளை வந்து அழித்து தோட்டங்களை உருவாக்குற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. அதுக்கு அடுத்ததாக தென் அமெரிக்காவில் வந்து காடழிப்பு வீதம் அதிகமாக உள்ள நாடுகளில் பொலிவியா வந்து அந்த இடத்திலே தென் அமெரிக்க கண்டத்திலே வந்து முதல் நிலையில காணப்படுகின்றது. அந்த வகையில காடழிப்பு தொடர்பான விவரங்கள்ல
பிரேசில், கொங்கோ, ஜனநாயக குடியரசு, இந்தோனேசியா, பொலிவியா போன்ற நாடுகள் முன்னிலை வகிக்கின்றன. பிரேசிலை பொறுத்தவரை கால்நடை விவசாயமும், அதே மாதிரி கோங்கோ குடியரசை பொறுத்தவரை எரிபொருள் மற்றும் விவசாயம், இந்தோனேசியா பனை எண்ணெய் தோட்டங்கள், அதே மாதிரி சோயா பீன்ஸ் விவசாயம் பொலிவியா போன்ற நாடுகளில் காடழிப்பு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று காடழிப்பு வீதாசாரத்தின் அடிப்படையில் அதிக வீதங்கள்ல காடழிப்பு நடைபெறுகின்ற நாடாக அதுவும் பிரேசில் முன்னிலையில காணப்படுகின்றது. இது ஒரு ஆண்டுக்கு 2.9 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுவதாக 2025ஆம் ஆண்டு தரவுகள் சொல்லுகின்றது. அதே மாதிரி அங்கோலா, ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்தவரையில அதிகமான காடழிப்பை சந்திக்கின்ற அல்லது வீதாசார அடிப்படையில காட்டை இழக்கிறதாக அங்கோலா காணப்படுகிறது 2வது இடத்துல. காடழிப்பு வீதாசாரத்தின் அடிப்படையில் தான்சானியா 3வது இடத்துல காணப்படுகின்றது. 4வது இடத்துல காடழிப்பு வீதாசாரத்தின் அடிப்படையில் கொங்கோ ஜனநாயக குடியரசு காணப்படுகின்றது. மிக வேகமான காடழிப்பு வீதத்தை கொண்ட நாடுகளாக, அதாவது காடழிப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போற நாடுகள்ல முதலிடத்துல கம்போடியா நாடு காணப்படுகின்றது. இது மிக வேகமாக காடழிப்பு வீதாசாரத்தை கொண்டதாக காணப்படுகின்றது. பிரேசிலை விட 4 மடங்கு வேகமானதாக கம்போடியா நாட்டில் காடழிப்பு நடைபெறுகின்றது. அடுத்தது பராகுவே, இது சுமார் 1.3% காடுகளை இழந்து வருகின்றது. அடுத்தது லாவோஸ், இது பார்த்தீங்கன்னா காடழிப்பு வீதாசாரத்தில் மிக வேகமாக நகருகின்ற நாடுகள் என்ற அடிப்படையில் இந்த 3 நாடுகளும் முதன்மைப்படுத்தப்பட்டுகின்றது. அப்ப உலகில் அதிவேகமாக காடழிப்பு நடைபெறுகின்ற நாடாக கம்போடியா காணப்படுகின்றது என்பதை ஞாபகத்துல நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு வளர்க்கிறதும் சில நாடுகள் செயற்பட்டு வருகிறது, காடு வளர்ப்பிலையும் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில உலகில காடு வளர்ப்பில் முதலிடத்தில் வகிக்கின்ற நாடு சீனா. மகா பசுமை சுவர் என்ற திட்டத்தினூடாக சீனா உலகில காடு வளர்ப்பில் முதல்நிலையில காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் 24% நிலப்பரப்பை காடுகளாக மாற்றுவதற்கு இலக்கை நிர்ணயித்து செயற்பட்டு வந்திருந்தது இந்த சீனா. அதற்கு அடுத்தபடியாக இயற்கையான காடு மீள் உருவாக்கத்துல ரஷ்யா 2வது இடத்துல காணப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய வனப்பரப்பை கொண்டுள்ள நாடு ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய வனப்பரப்பை கொண்டுள்ள நாடு ரஷ்யா. இது காட்டுத்தீயினாலேயும் காடுகளை விட அதிகப்படியான காடுகளை மீள உருவாக்கம் செய்து வருகின்றது இந்த ரஷ்யா நாடு. அதிகமான உலகிலே நிலப்பரப்பில் பெரிய நாடும் ரஷ்யா தான். அதே போல உலகின் மிகப்பெரிய வனப்பரப்பை கொண்டுள்ளதும் ரஷ்யா தான். இந்தியாவை பொறுத்தவரையில இது 2026ஆம் ஆண்டுல மிஸ்ட்ரி என்ற திட்டத்தினூடாக சதுப்பு நில காடுகளை வளர்ப்பதில் முன்னிலை வகிக்கின்றது அல்லது தனது கவனத்தை இந்தியா செலுத்தியிருக்குன்னு சொல்லுவோம். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 24.6% காடுகளாக காணப்படுகிறது. இதனை 33% அதிகரிப்பதுதான் இந்தியாவின் இலக்காகவும் காணப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில காடழிப்பை வெற்றிகரமாக தடுத்து காடுகளை மீண்டும் உருவாக்கிய ஒரு முன்மாதிரி நாடாக வியட்நாம் காணப்படுகிறது. இது அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களின் அடிப்படையில கடந்த 20 ஆண்டுகள்ல 28% இருந்த காடு வனப்பரப்பு தற்போது 42% உயர்த்தப்பட்டிருக்கின்றது வியட்நாம் நாடு தென்கிழக்கு ஆசியா நாடுகள்ல. காடுகள் வளர்ப்பதில் முன்னணி வகிக்கிற நாடுகள்ல இது ஹெக்டேர் அளவில் வருடாந்த அதிகரிப்பு பொறுத்தவரையில சீனா, ஆஸ்திரேலியா, இந்தியா, வியட்நாம், துருக்கி போன்ற நாடுகள் ஹெக்டேர் அளவில் அதிகமான பங்களிப்பினை வழங்கி வருகின்றது. அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான வனப்பரப்பை கொண்ட நாடுல ரஷ்யா முதல்நிலையை காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 815 மில்லியன் ஹெக்டேர் அளவு காடுகளை ரஷ்யா தன்னிடத்திலே கொண்டிருக்கின்றது. உலக வனப்பரப்பில் கிட்டத்தட்ட இது 20% அமைகின்றது. இதன் பெரும்பகுதி சைபீரியா பகுதியில் அமைந்திருக்கின்ற போரியல்
டைக்கா போன்ற வகை காடுகளாகவே காணப்படுகின்றது. அஹ் இது வந்து உலகின் மிக முக்கியமான காவன் களஞ்சியங்களாக செயற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக அதிக வனப்பரப்பை கொண்டது 492 மில்லியன் ஹெக்டேர் அளவில் பிரேசில் நாட்டின் வனப்பரப்பு காணப்படுகின்றது. இது உலகின் இரண்டாவது பெரிய வனப்பரப்பாக காணப்படுகின்றது. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்ற அமேசான் மலைக்காடுகள் வந்து இங்கு காணப்படுகின்றது. மூன்றாவது இடத்துல வந்து கனடா 347 ஹெக்டேர் மில்லியன் ஹெக்டேர் அளவு வனப்பரப்பினை கனடா கொண்டுள்ளது. மொத்த நிலப்பரப்பில் கனடாவின் மொத்த நிலப்பரப்பில் 40% வந்து காடுகளால் சூழப்பட்டிருக்கின்றது. இதுவும் ரஷ்யாவை போன்ற குளிர்ந்த போரியல் காடுகள் வந்து அதிகம் காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக அமைகின்றது. அடுத்ததாக வந்து ஐக்கிய அமெரிக்கா வனப்பரப்பு 310 மில்லியன் ஹெக்டேரை கொண்டதாக ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகின்றது. இது வந்து அலாஸ்கா மற்றும் பசிபிக் வடமேற்கு பகுதிகளில் அடர்த்தியான காடுகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வந்து சீனா வனப்பரப்பு வந்து 220 மில்லியன். அது சீனாண்ட வனப்பரப்பு வந்து 220 மில்லியன் ஹெக்டேர் அளவை கொண்டதாக காணப்படுகின்றது. இவ்வளவு விஷயங்களும் வந்து உலக அளவில் பெரிய அளவான வனப்பரப்பை கொண்ட நாடுகள். அந்த வகையில் மீண்டும் ஒரு தடவை முதல்ல இருந்து இரண்டாவது மூன்றாவது ஓடர் அடிப்படையில் ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, கொங்கோ, இந்தோனேசியா, இந்தியா, பெரு போன்ற நாடுகள் முதல் 10 இடங்கள்ல காணப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக நீல்கல வனப்பகுதி வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக நீல்கல நீல்கல என்ற வனப்பகுதி வந்து இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக இது வந்து கிட்டத்தட்ட 40,685 ஹெக்டேரை வந்து கொண்டதாக உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ள வேணும். இலங்கையின் சுற்றுச்சூழலை பொறுத்தவரையில இது வந்து காலநிலை மாற்றத்தால் உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டின் படி இலங்கை வந்து அடிக்கடி பாதிப்புள்ளாகும் நாடுகள்ல வந்து முதல் நிலையில் காணப்படுகின்றது. அது வந்து உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டின்படி இலங்கை அடிக்கடி காலநிலையால் பாதிப்படையும் நாடுகள்ல முதல்நிலை நாடுகளாக காணப்படுகின்றது. அதாவது முதல்நிலை என்று சொல்லும்போது இரண்டாவது இடத்துல இருந்து 6வது இடங்களுக்குள்ள மாறி மாறி தொடர்ச்சியாக அந்த குறியீட்டுக்குள்ள வந்து இலங்கை வந்து காணப்பட்டு வருகின்றது. இலங்கையில தற்போதைய சுற்றுச்சூழல் சவாலை பொறுத்தவரையில மனித யானை மோதல், யானை மனித மோதல், இது வந்து காடழிப்பால யானைகளின் வாழிடங்கள் இழக்கப்படுறதால இது பெரிய சவாலாக மாறுது. அது மாதிரி கடல்சார் மாசுபாடு, இது வந்து கப்பல் 2021ஆம் ஆண்டில் ஏற்பட்ட எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் விபத்து இந்த தாக்கம் இப்பவும் 2026 வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அது திண்ம கழிவு மேலாண்மை போன்ற விடயங்களும் இலங்கையின் சுற்றுச்சூழல் பிரதான சவாலாக காணப்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தரவரிசையை பொறுத்தவரையில சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் இலங்கை வந்து நடுத்தர நிலையில காணப்படுகின்றது. முன்னிலையில வந்து டென்மார்க், இங்கிலாந்து போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. இலங்கை நடுத்தர நிலையில காணப்படுகின்றது. காற்றின் தரம் இந்தியாவை விட வந்து திருப்திகரமானதாக காணப்படுகின்றது. சிறந்த காற்றின் தரத்தை கொண்ட நாடாக பின்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. கடல்சார் பாதுகாப்பை பொறுத்தவரையில ஆஸ்திரேலியா வந்து முன்னிலையில் உள்ள நாடாக கருதப்படுகின்றது. இலங்கைக்கு அது ஒரு சவாலான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது கடல்சார் பாதுகாப்பு.
ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கையின் முதலாவது மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வில்பத்து தேசிய பூங்கா வந்து காணப்படுகிறது. இலங்கையின் முதலாவது மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி வந்து வில்பத்து தேசிய பூங்கா. இது வந்து கிட்டத்தட்ட 1,31,667 ஹெக்டேர் அளவு கொண்டதாக இதன் பரப்பளவு வந்து காணப்படுகிறது. இது வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இடையில அமைந்திருக்கிறது. புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களுக்குள்ள பரவினதாக இந்த வில்பத்து பூங்கா காணப்படுகின்றது. இந்த பூங்கா வந்து விலஸ் எனப்படும் இயற்கை மணல் தடாகங்களுக்காக புகழ் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. இங்க வந்து இலங்கை சிறுத்தைகள், கரடிகள், யானைகள் அதிக அளவில் காணப்படுகின்றதாகவும் இருக்கின்றது. இலங்கையின் மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக வில்பத்து தேசிய பூங்கா இது பெரிய மற்றும் பழமையான ஒரு பூங்காவாக காணப்படுகின்றது. அடுத்த நீல்கல இது வந்து 2026 ஜனவரியில் இரண்டாவது பெரிய வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியா ஜால இது 5 வலயங்களை கொண்டது. ஒட்டுமொத்த பரப்பளவில் 3வது இடத்துல காணப்படுகின்றது. 5 வலயங்களை உள்ளடக்கினதாக அமைந்தது. சிங்கராய வனப்பகுதியை வந்து மிக பெரியது என்று சொல்லி கருதுகிற நிலை காணப்படுகின்றது. ஆனால் இது வந்து இலங்கையின் மிகப்பெரிய தாழ்நில மலைக்காடு ஆகும். சிங்கராய வனம் என்பது வந்து இலங்கையின் மிகப்பெரிய தாழ்நில மலைக்காடாகும். இது வந்து மிகப்பெரிய காடு அல்ல, தாழ்நில மலைக்காடாக வந்து காணப்படுகின்றது. சுமார் 11,187 ஹெக்டேர் அளவு மட்டும் காணப்படுகின்றது. ஒரு உலகின் பாரம்பரிய தளமாகவும் யுனெஸ்கோ அமைப்பால பாரம்பரிய தளமாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பரப்பளவில் வில்வத்தை விட மிக சிறியது என்றது மிக முக்கியமான விடயம். இலங்கையை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு ஏற்கனவே சொன்னது போன்று நீள்கல விசேட பாதுகாப்பு வலயம் விரிவாக்கப்பட்டது வன பாதுகாப்பு சார்ந்த விடயத்தில். அதேபோல வந்து இது வந்து மருத்துவ தாவரங்கள்ல சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இங்கே அரிய வகை மூலிகைகள் மற்றும் யானைகளின் வாழ்விடங்களை வந்து பாதுகாக்கிறதை நோக்கமாக கொண்டு இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடல்சார் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக இலங்கையை பொறுத்தவரையில மன்னார் வளைகுடா பாதுகாப்பு வலயங்கள், இங்க வந்து கடல் பசுக்கள் மற்றும் கடல் புட்களை பாதுகாக்கின்ற ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற தெற்கு மற்றும் கிழக்கு கடல்சார் பெருவழி இது கப்பல் பயணத்தின் போது கழிவுகளை அகற்றுவதற்கு புதிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நகர்ப்புற ஈரநில பாதுகாப்பை பொறுத்தவரையில முத்துராயவெல, வெள்ளன்வில போன்ற பாதுகாப்பு வலயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது வந்து காபன் சிங்க் மண்டலம். நிகர பூச்சிய காபன் இலக்கை அடைய பழைய கைவிடப்பட்ட தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்கள் காடுகளாக மாற்றப்படும் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான பெயர் வந்து காபன் சிங்க் மண்டலம் நிகர பூச்சிய காபன்களை இலக்கை அடிப்படையாக கொண்டு. அதே போன்று வந்து பாதுகாப்பு வலயங்கள் அமைந்திருக்கின்ற மாவட்டங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். மன்னார் மாவட்டத்துக்குள்ள இருக்குது. முத்துராயவெல வந்து கொழும்பு, கம்பகா போன்ற பிரதேசங்களையும், கழனி கங்கை நீர்ப்பிடிவு நுவரெலியா மாவட்டத்திலையும் அமைந்திருக்கின்றது. அதேபோல சட்டங்களை பொறுத்தவரையிலேயும் இந்த புதிய பாதுகாப்பு வலயங்கள் அடிப்படையில் பிணைகளில் வர முடியாத குற்றங்கள், சட்டவிரோத காடழிப்பு, ஈரநிலங்களை மீள்ரப்புதல், யானை வேட்டை மற்றும் கையாடல் போன்ற செயற்பாடுகளுக்காக பிணையில் வர முடியாத அளவுக்கு புதிய சட்ட ஏற்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தண்டனைகளை பொறுத்தவரையில சட்டவிரோத காடழிப்புக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையான அபராத தொகையும்,
5 தொடக்கம் 10 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனைகளுக்கான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. ஈரநிலங்களை நிரப்புதல்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் வரையான 20 லட்சத்துல இருந்து ஆரம்பித்து அபராத தொகைகளும் 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனைகளும் விதிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. அடுத்த தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றில கலப்பதற்கு நிறுவனத்தின் ஆண்டு வருமானத்தில் 10% அபராத தொகையாகவும் உரிமம் ரத்து செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. அதே போல பிளாஸ்டிக் தடை மீறலுக்காக 10,000 தொடக்கம் 50,000 வரையான அபராத தொகைகளும் 6 மாதங்கள் வரையான சிறை தண்டனைகளும் இலங்கையின் புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய காணப்படுகின்றது. இலங்கையின் வனப்பரப்பை பொறுத்தவரையில இலங்கையின் மொத்த நிலப்பரப்புல சுமார் 29% காடுகளாக காணப்படுகின்றன. 2030 ஆண்டுக்குள்ள வனப்பரப்பை 32% உயர்த்துவதுதான் இலங்கை அரசாங்கத்தின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 21% மட்டுமே அடர்த்தியான இயற்கை காடுகளாக காணப்படுகின்றன. இலங்கையின் அடர்த்தியான இயற்கை காடுகள் மொத்த நிலப்பரப்பில் 21% காணப்படுகின்றது. காடுகள் என்னும் போது 29 வரையான அளவுக்கு காணப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகிற காட்டின் வகைகளை பொறுத்தவரை தாழ்நில மலைக்காடுகள், அது சிங்கராய வனம் அல்லது கண்ணெலிய தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது. அதிக உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட பிரதேசமாக இது காணப்படுகின்றது. அடுத்த உயர் வலய காடுகள், இது வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் வில்வத்து, நீல்கல போன்ற இலங்கையின் மிகப்பெரிய வனப்பரப்புகள் இந்த பகுதியிலேயே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த மலைநாட்டு காடுகள், இது கோடன், சமவெளி, நக்கில்ஸ் போன்ற அதில் மத்திய நாடு ஹெட்டன், சமவெளி மற்றும் நக்கில்ஸ் போன்ற பகுதிகள் மத்திய மலைநாட்டுக்குரிய காட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது சதுப்பு நில காடுகள், புத்தளம், மன்னார், மட்டக்களப்பு கரையோரங்கள். இது கடல் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான பிரதேசங்களாக காணப்படுகின்றது. இது இலங்கையின் காடுகள பிரிவுகள். அதே மாதிரி இலங்கையை பொறுத்தவரையில மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்திக் கொண்டு, இலங்கையின் மிகப்பெரிய வனப்பகுதி வில்பத்து பூங்கா, மிகப்பெரிய மலைக்காடு சிங்கராய வனம், இரண்டாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக 2026 ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது நீல்கல என்ற வனப்பகுதியும் ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். இலங்கையில காடழிப்பை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட இலங்கையில ஆண்டுக்கு சராசரியாக 8,000 தொடக்கம் 10,000 ஹெக்டேர் வரையான காடுகள் அளிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு சராசரியாக 0.8 வீதத்திலிருந்து 1.1 வீதம் வரை அது மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை தனது மொத்த வனப்பரப்பில 4 தொடக்கம் 5 வீதம் வரையான வனப்பரப்பை இழந்துள்ளதாக சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அதேபோல காடழிப்பு வீதம் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டங்கள் என்று சொல்லும்போது அனுராதபுரம், பொலனறுவை, அதற்கு அடுத்ததாக மொனராகலை, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களும், அடுத்தது புத்தளம் போன்ற மாவட்டங்களும் இந்த காடழிப்பில் முன்னணி வகிக்கின்ற மாவட்டங்களாக காணப்படுகின்றது. இவ்வளவு இலங்கையின் காடழிப்பு தொடர்பான விடயங்கள். இலங்கையின் வனப்பரப்பை பொறுத்தவரையில் அதன் வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1900 ஆண்டில் 70% வனப்பரப்பு இலங்கையில காணப்பட்டது. 1950 ஆண்டு அது 50% மாறிச்சு. 1990 ஆண்டு 31% மாறிச்சு. 2026 ஆண்டு 29.5% இலங்கையின் வனப்பரப்பு காணப்படுகின்றது. இது இலங்கையின் வனப்பரப்பு தொடர்பான, அதாவது தற்போது காணப்படுகின்ற வனப்பரப்பு தொடர்பான விடயங்கள். அடுத்தது யானை மனித மோதலை பொறுத்தவரையில அதுவும் ஒரு பிரதான பிரச்சனையாக இலங்கையில் காணப்படுகின்றது. 2025 ஆண்டுல கிட்டத்தட்ட 480 தொடக்கம் 500 வரையான யானைகள் உயிரிழந்துள்ளன என்று சொல்லப்படுகின்றது. இதுல மின்சாரம் தாக்கியதாலும் அதேபோல கக்கப்பட்டா என்ற வெடிபொருட்கள் ஊடாகவும் இந்த யானைகள் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. யானை தாக்குதலில் கிட்டத்தட்ட 170 தொடக்கம் 180 வரையான மனிதர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்ற விவரமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
பொருட்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000 வீடுகளுக்கு மேல சேதமடைந்திருக்கிறது. வீடுகளும் விவசாய பயிர்களும் வந்து யானைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளது என்று வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த யானைகள் மனித மோதலுக்கான தீர்வுகளாக 2026 ஆம் ஆண்டு 25 காலப்பகுதியில் யானை நடைபாதைகளை பாதுகாப்பது, பிரதானமாக 16 யானை நடைபாதைகளை வந்து மீட்டெடுப்பதற்கும் அந்த பகுதியில் இருக்கிற சட்டவிரோத குடியேற்றங்களை அகற்றுவதற்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒலி மற்றும் ஒலி எச்சரிக்கை கருவிகளை யானைகள் கிராமத்துக்கு நுழையும் போது அதற்கான சென்சர் மூலமான இந்த நவீன ஒலி எழுப்பும் கருவிகள் வந்து பொருத்தப்பட இருக்கின்றன. அது மாதிரி தேனி வேலி அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் யானை தடுப்பு அகழிகளை அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் வந்து 2026 ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. யானை மனித மோதல் அதிகமுள்ள மாவட்டங்களை பொறுத்தமல்ல முதலிடத்தில் அனுராதபுரம், புலனறுவை, அம்பாறை, குருநாகல், மொனராகலை போன்ற பகுதிகளில் யானை மனித மோதல் அதிகமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே கூறிய போது இலங்கையின் சதுப்பு நில காடுகளை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 19,000 வரையான ஹெக்டேர்ல வந்து இலங்கையின் சதுப்பு நில காடுகள் வந்து காணப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதிகமாக புத்தளம் மாவட்டத்தில் வந்து சதுப்பு நில காடுகளும், அதுக்கு அடுத்தபடியாக மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார், காலி போன்ற இடங்களிலையும் இந்த சதுப்பு நில காடுகள் வந்து காணப்படுகின்றது. இலங்கையில கிட்டத்தட்ட 21 வகையான சதுப்பு நில தாவரங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதில் கடவுள் என்ற சதுப்பு நில தாவரம் வந்து மிகவும் பொதுவான ஒரு வகையாக அமைந்திருக்கின்றது. அது கார்பன் சேமிப்பில் இந்த சதுப்பு நில காடுகள் வந்து சாதாரண காடுகளை விட 3.5 மடங்கு அதிகமான கார்பனை உறிஞ்சும் திறன் கொண்டதாக காணப்படுகின்றது. இது வந்து இலங்கை வந்து 2026 நிகர பூஜ்ஜிய கார்பன் இலக்கை அடைய பெரிதும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகளவில் சதுப்பு நிலங்கள் அனைத்தையும் சட்ட ரீதியாக பாதுகாக்கின்ற முதல் நாடாக இலங்கை வந்து 2025-26 அந்த பெருமையை வந்து பெற்றிருக்கின்றது. சர்வதேச அங்கீகாரம் வந்து அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உலகில் அனைத்து சதுப்பு நிலங்களை சட்ட ரீதியாக பாதுகாக்கின்ற முதல் நாடு இலங்கை. அதே போல சதுப்பு நில அருங்காட்சியகம் வந்து சிலாபம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் முதல் சதுப்பு நில அருங்காட்சியகம் வந்து 2026 நவீனமயமாக்கப்பட்டு கல்வி சுற்றுலா மையமாக வந்து மாற்றப்பட இருக்கின்றது. இது வந்து சிலாபம் நகரத்தில் வந்து அமைந்திருக்கின்றது. எதிர்வரும் காலத்துல வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பசுமை இலங்கை திட்டத்துக்கு கீழே மன்னார்ல இருந்து மட்டக்களப்பு வரையான 500 ஹெக்டேர் புதிய சதுப்பு நில காடுகளை உருவாக்குவதற்கான பணிகள் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஆரம்பிக்க இருக்கின்றது. இதுல வந்து 100% பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இந்த சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அடுத்தது பொறுத்தவரையில் இலங்கையின் நீல பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம். நீல பொருளாதாரம் என்பது கடல்சார் பொருளாதாரம். இந்த கடல் மற்றும் கடல் சார்ந்த வளங்களை சூழல் பாதிப்படாத வகையில நிலையான முறையில பயன்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதை குறிக்கின்ற ஒரு பொருளாதார முறை தான் அல்லது கருத்தியல் தான் இந்த நீல பொருளாதாரம் என்றது. இலங்கை தன் நாட்டின் நிலப்பரப்பை விட சுமார் 8 மடங்கு பெரிய கடல் பரப்பை வந்து தனது பிரத்தியோக பொருளாதார வலயமாக கொண்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் கவனத்துல கொள்ள வேணும். இதுல வந்து அதே போல இந்த கடல்சார் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில இலங்கையின் உணவு பாதுகாப்புல இலங்கை மக்களின் புரத தேவையில் 50% மீன் இனங்களிலிருந்தே பெறப்பட்டிருக்கின்றன. அதே போல வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இந்த கடல்சார் பொருளாதாரத்தின் வேலை வாய்ப்பில் ஈடுபட்டிருக்கின்றன. கடல்சார் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில 2030ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கடல்சார் துறையின் பங்களிப்பு ரெட்டிப்பாக மாற்றுவது வந்து இலக்காக வந்து காணப்படுகின்றது. உலகம் வந்து இலங்கையின்
வனப்பரப்புகள், அது மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தமானது, கடல்சார் பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்கள். இது வந்து 11வது வினா தொடர்பாக உலகம் இலங்கை தொடர்பான ஒரு பார்வை, தற்போதைய நிலையும் அது வரலாற்று நிலைகள் தொடர்பாகும். அடுத்தது வந்து வினா 12. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானம் அமைப்பின் பொதுச் செயலாளர் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். இது வந்து உலக சுகாதார அமைப்பின் பொதுச் செயலாளர் வந்து டெட்ரோஸ் அதானம், எதியோப்பியா நாடு சேர்ந்தவர். உலக சுகாதார அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட முதல் ஆபிரிக்கராக இவர் கருதப்படுகின்றார். எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர், உலக சுகாதார அமைப்பின் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஆபிரிக்க தலைவராக இவர் காணப்படுகின்றார். 2017ஆம் ஆண்டு முதல் முறையாக பதவியேற்று 5 ஆண்டுகள் நடந்த பின்னர் 2022 2027 வரையான அடுத்த 5 ஆண்டு கால பகுதிக்கு பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு தற்போது அந்த பதவியில நீடித்து வருகின்றார். இதுல வந்து இந்த சுகாதார அமைப்பை பொறுத்தவரையில அல்லது சுகாதார ஸ்தாபனத்தை பொறுத்தவரை 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் அமைந்திருக்கின்றது. இந்த உறுப்பு நாடுகளாக 194 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக காணப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் உலகளாவிய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் சுகாதாரம் தொடர்பான அவசர நிலைகளை நிர்வகித்தல் போன்ற விடயங்கள் இது முக்கியமான நோக்கமாக கருதப்படுகின்றது. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநா அமைப்பின் ஒரு பகுதி. அதே மாதிரி ஏனைய ஐநா அமைப்புகளை பொறுத்தவரையில யுனெஸ்கோ அமைப்பு கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு துணை அமைப்பாக இந்த யுனெஸ்கோ அமைப்பு காணப்படுகின்றது. அதே மாதிரி யூனிசெஃப் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், இது வந்து குழந்தைகளின் உரிமைகள், கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு அமைப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் காணப்படுகின்றது. அடுத்த உலக உணவு திட்டம், இதுவும் பசி மற்றும் பட்டினியை ஒழித்தல் தொடர்பான விடயத்தை நோக்கமாக கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்தது உணவு மற்றும் விவசாய அமைப்பு வந்து இது நவீன விவசாய முறைகள் மூலம் பசியை ஒழித்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் இதுன்ற நோக்கமாக காணப்படுகிறது. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம், இது வந்து உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கிறது வந்து இந்த செயற்பாடாக காணப்படுகின்றது. இதை விட வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தொழிலாளர் உரிமைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் உலகளாவிய நிதி நிலைத்தன்மையை மற்றும் பொருளாதார உதவியை வழங்குகிற அமைப்பாக காணப்படுகின்றது. சர்வதேச அணுசக்தி முகமை, இது வந்து அணுசக்தியை அமைதி வழியில் பயன்படுத்துவதை உறுதி செய்தல். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமை UNHCR அகதிகள் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக இது காணப்படுகின்றது. அந்த வகையில ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் வந்து நியூயார்க், அமெரிக்க நாட்டின் நியூயார்க் நகரிலையும், உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரிலையும், யுனெஸ்கோ அமைப்பை பொறுத்தவரையில பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் வந்து அதன் தலைமையகத்தையும், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO, இது வந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் தமது தலைமையகத்தையும், யூனிசெஃப் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், இது வந்து ஐக்கிய அமெரிக்கா நியூயார்க் நகரில் தனது தலைமையகத்தையும், உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO, இது வந்து இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் தனது தலைமையகத்தையும், உலக உணவு திட்டம் WFP, இது வந்து இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் தமது தலைமையகத்தையும், சர்வதேச நாணய நிதியம் IMF, இது வந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் தனது தலைமையகத்தையும், சர்வதேச அணுசக்தி முகமை IAEA, இது வந்து ஆஸ்திரியா வியன்னா நகரிலையும் வந்து தமது தலைமையகத்தை கொண்டுள்ளன. அதே போன்று சர்வதேச நீதிமன்றம், இது வந்து நெதர்லாந்து நாட்டின் தகைக் நகரிலையும், ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP, இது வந்து கென்யா நாட்டின் நைரோபி நகரிலையும் வந்து தமது தலைமையகத்தை கொண்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சில உப அமைப்புகளின் தலைமையகங்களை பற்றி நான் இதில் உங்களோட கலந்துரையாடியிருக்கிறேன். இது தொடர்பான விரிவான தகவல் வந்து நான் இதற்கு முன்னர் நடந்த ஒரு LLB நுழைவு பரிசு தொடர்பான பொது அறிவு காணொலியிலே மிக விரிவாக இது இந்த
தற்போதைய தலைவர்கள் அது போன்ற செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து யூடியூப் சேனலில் தேடி பார்க்க முடியும். உலகளவை பொறுத்தமல்ல சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகர்லாம் அதிகமான சர்வதேச அமைப்பின் தலைமையகத்தை கொண்ட நாடாக அது காணப்படுகின்றது. அங்கு வந்து WHO, அது மாதிரி ILO, WTO போன்ற அமைப்புகளும், அது மாதிரி இத்தாலி நாட்டில் 2 அமைப்புகளும், நியூயார்க்ல வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான தலைமை காரியாலயம் அதன் அரசியல் சார் அமைப்புகளும் காணப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேணும். இலங்கையில இந்த அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க கொழும்பில வந்து ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வந்து செயற்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். அடுத்த வினாவுக்குள்ள போகலாம். இது வந்து 13வது வினா, பாராளுமன்றம் கூடுவதற்கான நடப்பு எண் எத்தனை? இலங்கை பாராளுமன்றத்தின் கூட்ட நடப்பெண் 20 ஆகும். அதாவது ஒரு சபையின் கூட்டத்தை அதிகாரபூர்வமாக நடத்துவதற்கு, அங்கு தீர்மானங்களை எடுப்பதற்கும் ஆக குறைந்தது வந்து 20 பேர் சமூகம் அளித்திருக்க வேண்டும். அவ்வாறு ஆக குறைந்த சமூகம் அளிக்க வேண்டிய உறுப்பினர் எண்ணிக்கை தான் கூட்ட நடப்பெண் என்று வந்து சொல்லப்படுகின்றது. ஒரு கூட்டத்தை அதிகாரபூர்வமாக நடத்துவதற்கும் அங்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் சமூகம் அளித்திருக்க வேண்டிய ஆக குறைந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூட்ட நடப்பெண் என அழைக்கப்படும். இலங்கையின் அரசியலமைப்பின்படி சபாநாயகர் உட்பட 20 பேர் சபையில் இருந்தால் மட்டுமே பாராளுமன்ற கூட்டம் நடத்த முடியும். இல்லாதபடியும் அது குறைவாக இருந்தால் சபாநாயகரின் கவனத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் கொண்டு வருகின்ற பட்சத்தில் அது வந்து மணி ஒலிக்கப்பட்டு அந்த உறுப்பினர்கள் வந்து வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். அவ்வாறும் 20 பேர் வரவில்லையாயின் சபை ஒத்திவைக்கப்படும். இலங்கையின் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில மொத்த உறுப்பினர்கள் 225 பேர். அதில் தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்படுபவர்கள் 196 பேர். தேசிய பட்டியல் மூலம் 29 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். இதன் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தற்போதைய பாராளுமன்றம் வந்து 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு அமைவாக செயற்பட்டு வருகின்ற பாராளுமன்றமாக காணப்படுகின்றது. இலங்கையின் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில புதிய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன செயற்பட்டு வருகின்றார். அதேபோல பிரதமராக கௌரவ கரணி அமரசூரிய இலங்கையின் 2வது பெண் பிரதமராக செயற்பட்டு வருகின்றார். அதேபோல ஜனாதிபதியாகவும் நிதியமைச்சராகவும் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் செயற்பட்டு வருகின்றார். அதே போல பாராளுமன்றத்தின் கட்டடத்தை பொறுத்தவரையில இது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை தியவண்ணா ஓயா நதியின் நடுவு அமைந்திருக்கின்ற ஒரு சிறிய தீவிலிருந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடமாகவே காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தை சுற்றி ஓடுகின்ற நதியாக வந்து இந்த தியவண்ணா ஓயா வந்து காணப்படுகின்றது. பிரபல கட்டட கலைஞர் ஜெஃப்ரி பாவா அவர்களால் வடிவமைக்கப்பட்ட கட்டடமாக காணப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 அன்று அப்போதைய ஜனாதிபதி AR ஜெயவர்தன அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டடம் தான் தற்போதைய பாராளுமன்ற கட்டடம். தற்போது இலங்கையில 10வது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது. உத்தியோகபூர்வ மொழிகளாக பாராளுமன்றத்தில் தமிழ், சிங்களம், அதுடன் ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியாகவும் செயற்பட்டு வருகின்றது. அதே போல தற்போதைய பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக வந்து பிமல் ரத்நாயக் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக கௌரவ சயித் பிரேமதாஸ் அவர்களும் செயற்பட்டு வருகின்றார்கள். அதே மாதிரி அரசியல் கட்சி மொத்த ஆசனங்களை பொறுத்தவரையில ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 40 ஆசனங்களை, தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும், ஏனியவை வந்து 18 ஆசனங்களையும் உள்ளடக்கிறதாக மொத்தம் 225 ஆசனங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தின் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை 21 பெண் உறுப்பினர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். அதேபோல வந்து இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில இது அமைந்திருக்கின்ற இடம் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகர்ல
அமைந்திருக்கின்றது. அது இந்த நதிய பெரியநாயகின்னு சொல்லியிருந்தேன், தியவண்ணா ஓயா. இதற்கு முன்னர் வந்து கொழும்பு காலி முகத்திடலுக்கு அருகில் இருக்கிற தற்போதைய ஜனாதிபதி செயலகம் தான் பாராளுமன்றம் கட்டிடமாக இயங்கி வந்தது, அல்லது பாராளுமன்றமாக இயங்கி வந்தது. இந்த இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய இடத்துக்கு மாற்றுகின்ற தீர்மானம் 1970 ஆரம்பிக்கப்பட்டு 1982 அது திறந்து வைக்கப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டிடம் கட்டுறது வந்து தேசமாஞ்ச ஜெஃப்ரி பாவா அவர்களின் வெப்பமண்டல நவீனத்துவம் என்ற பாணியில வந்து இந்த கட்டிடம் வந்து கட்டியமைக்கப்பட்ட. இதற்கான நிதி உதவியை வந்து ஜப்பானிய நிறுவனமான மிட்சுபிஷி வந்து 20 நிதி உதவியை வழங்கி கிட்டத்தட்ட 26 மாதங்கள்ல கட்டி முடித்து வந்தது. 1982 ஏப்ரல் 29 திறந்து வைக்கப்பட்டது என்பதும் ஏற்கனவே கூறியது போன்று ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களால் நடைபெற்றது. இந்த பரப்பளவு வந்து 16 ஏக்கர் பரப்பளவை கொண்ட சிறிய தீவில இந்த கட்டடம் அமைந்திருக்கின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பு கூரைகளை கொண்டதாக காணப்படுகிறது. இது காலப்போக்கில் ஆக்சியேற்றம் காரணமாக அது வேறொரு நிறத்துக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றது. மட்டுமல்ல, உறுப்பினர்கள் விவாதிக்கின்ற பிரதான பகுதியை சபா மண்டபம் என அழைப்பார்கள். அதே போல வந்து நூலகம் காணப்படுகின்றது, குழுக்கள் என்ற அறை, பாராளுமன்ற குழுக்கள், ஆலோசனை குழுக்கள் அறை. அது மாதிரி பொதுமக்களுடன் உறுப்பினர்கள் உரையாடும் இடமாக அம்பலம் என்ற பழங்கால கருத்துருவாக்கத்தில் ஒரு பகுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடன் உறுப்பினர்கள் கலந்துரையாடும் பகுதி அழைக்கப்படுவது அம்பலம என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையின் பாராளுமன்ற கட்டிடத்தை பொறுத்தவரையில் 1833 தொடக்கம் 1930 வரை குடியரசு கட்டிடம் கொழும்பு கோட்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது. இது பிரிட்டிஷ் காலனித்துவ பாணியில கட்டப்பட்ட ஒன்று. அதே மாதிரி 1930 1982 வரை பழைய பாராளுமன்றம் காலிமுகத்துள்ள நியோ பரோக் முறையில வந்து இது கட்டப்பட்டது. அது மாதிரி 82 இன்று வரைக்கும் வந்து வெப்பமண்டல நவீனத்துவத்தின் அடிப்படையில் ஸ்ரீஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்திருக்கின்ற பாராளுமன்ற கட்டடம் காணப்படுகின்றது. இது பழைய பாராளுமன்ற கட்டட தொகுதியானது 82 முன்னர் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒன்று. 1920களில் அப்போதைய பிரிட்டிஷ் ஆளுநர் சர் ஹென்றி மெனிங் என்பவர் காலத்தில் இந்த ஜனாதிபதி செயலகம் அல்லது பழைய பாராளுமன்ற கட்டடம் வந்து கட்டப்பட்டது. 1930 ஜனவரி 29 அன்று ஹெர்பர்ட் ஸ்டான்லி என்பவரால் இந்த ஜனாதிபதி செயலகம், தற்போதைய ஜனாதிபதி செயலகமும் அப்போதைய பாராளுமன்றம் திறந்து வைக்கப்பட்டது. இதை வடிவமைச்சர் வந்து பிரிட்டிஷ் கட்டிடக்கலை நிபுணர் ஏ வூட்சன் என்பவர் வந்து வடிவமைத்திருந்தார். இது வந்து 1930 1947 வரை அரசாங்க சபை என்ற பெயரிலேயே அப்போது பாராளுமன்றம் வந்து அழைக்கப்பட்டு செயற்பட்டு வந்திருந்தது. 1972 வந்து இலங்கை குடியரசு ஆன பிறகு அது தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டு செயற்பட்டு வந்ததும் மிக முக்கியமானது. 78 புதிய அரசியலமைப்பிற்கு கீழே மீண்டும் இது உத்தியோகபூர்வமாக இலங்கை பாராளுமன்றம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இக்கட்டடத்தின் முன்புறமாக வந்து நினைவு சின்னங்கள், சுதந்திர வீரர்களின் நினைவு சின்னங்கள், டிஎஸ் நாயக்கா, WRD பண்டார் நாயக்கா, பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாசலம் போன்றவர்களின் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. 1833 பாராளுமன்ற கட்டட தொகுதி வந்து இது கோல்புரு கமரோன் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதலாவது சட்டவாக்க சபை உருவாக்கப்பட்டது. அப்போது வந்து கொழும்பு கோட்டையில் இருக்கின்ற ஆளுநர் மாளிகையிலேயே வந்து இந்த சட்டவாக்க சபை கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது. இன்று ஜனாதிபதி மாளிகையாக அது வந்து
காணப்படுகின்றது. அப்போதைய ஆளுநர் மாளிகை வந்து தற்போது ஜனாதிபதி மாளிகையாக காணப்படுகின்றது. அதன் பின்னர் குடியரசு கட்டடம் சட்டவாக்க சபையின் நடவடிக்கைகள் விரிவடைந்ததால கொழும்பு கோட்டையில் இருக்கின்ற குடியரசு கட்டடத்துக்கு மாற்றப்பட்டது. தற்போது இந்த குடியரசு கட்டடம் வந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சாக இயங்கி வருகின்றது. இது வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ பாணியில கட்டப்பட்ட ஒரு கட்டடமாக அமைகின்றது. ஆரம்பத்தில் 833 860 வரை பாராளுமன்ற அல்லது சட்டவாக்க சபை கூடினது ஆளுநர் மாளிகை கொழும்பு கோட்டை. 1860 1930 வரை குடியரசு கட்டிடம் சட்டவாக்க சபைகள் கொழும்பு கோட்டையில் கூடியிருந்தது. 1930 1982 வரை பழைய பாராளுமன்ற கட்டடம் காலிமுகத்துடலில் காணப்படுகின்றது. அது தற்போது வந்து ஜனாதிபதி செயலமாக இருக்கின்றது. குடியரசு கட்டடம் தற்போது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சாக காணப்படுகின்றது. இந்த குடியரசு கட்டடம் வந்து 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கட்டப்பட்டிருந்தது. ஆரம்பத்திலிருந்து சட்டவாக்க சபை கட்டடம் என்றும் பின்னர் செயலக கட்டடம் என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசான பிறகு அது வந்து குடியரசு தினத்தை நினைவுபடுத்துகின்ற வகையில வந்து குடியரசு கட்டடம் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தது. அளவு விடயங்களும் இலங்கையின் பாராளுமன்ற கட்டணங்கள் தொடர்பான வரலாறாக காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக வந்து இலங்கையில வந்து ஒரு வாக்காளர் வந்து எத்தனை விருப்பு வாக்களை வந்து இட முடியும் என்பது தொடர்பான ஒரு தகவல். இலங்கையில எந்த ஒரு தேர்தலையும் ஒரு வாக்காளர் வந்து 3 விருப்பு வாக்குகளை வந்து அளிக்க முடியும். ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, 3 விருப்பு வாக்குகளை வந்து அளிக்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேணும். 18 வயதை பூர்த்தி செய்த அனைவரும் வாக்களிப்பதற்கான தகுதியுடையவர்கள். இலங்கையின் வந்து தற்போது உள்ளாட்சி மன்றங்களில் 25 வீதமான பெண்களுக்கான ஒதுக்கீடு வந்து உறுதிப்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுல வந்து இலங்கையின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 11.1 மில்லியன், அதாவது 17 மில்லியன் 1,56,338 வாக்காளர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். இலங்கையில் அதிகப்படியான வாக்காளரை கொண்ட மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுகிறது. அதிகமான வாக்காளரை கொண்ட மாவட்டமாக கம்பகா மாவட்டம் காணப்படுகின்றது. அதே போல வந்து மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தேர்தல் மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டமும் குறைந்த வாக்காளரை கொண்ட நிர்வாக மாவட்டமாக வந்து முல்லைத்தீவு மாவட்டமும் வந்து காணப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக குறைந்த மாவட்டமாக நிர்வாக மாவட்டமாக மன்னார் மாவட்டம் வந்து காணப்படுகின்றது. இரண்டாவதாக வாக்காளர் அதிகமாக உள்ள மாவட்டமாக வந்து கொழும்பு மாவட்டம் வந்து காணப்படுகின்றது. அதே போல இலங்கையில பொது தேர்தல் தொடர்பாக அதிகமான ஆசனங்களை வந்து உள்ளடக்கின அல்லது தேர்வு செய்யப்படுகிற மாவட்டமாக கம்பகா மாவட்டமும் குறைந்த ஆசனங்களை தெரிவு செய்கின்ற மாவட்டமாக அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தெரிவு செய்யக்கூடிய மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டமும் காணப்படுகின்றது. இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 61.56% வாக்குகளை பெற்றிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 17.66 வீதமான வாக்குகளை பெற்றிருந்தது. மொத்தமாக வாக்களிப்பு வீதம் வந்து 64.6%
6.3 வீதமாக காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு வீதத்தை பொறுத்தவரையில தேசிய மக்கள் சக்தி வந்து 43.26 வீதமான வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 21.69 வீதமான வாக்குகளையும் பெற்றிருந்தது. இதில் வந்து 2024 ஜனாதிபதி தேர்தலில் மொத்த வாக்களிப்பு வீதமாக 79.46 வீதமாகவும், அதே மாதிரி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 61.88 வீதமான வாக்குகளும் வாக்களிப்பு வீதமும் காணப்பட்டிருந்தது. இந்த மிக உயர்ந்த மலை எதுன்றது வந்து அடுத்த ஒரு தகவல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீதுருதாள கால மலை இலங்கையின் உயர்ந்த மலையாக காணப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து 8,281 அடி உயரத்தை கொண்டதாக இந்த மலை காணப்படுகிறது. இது நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. மவுண்ட் பெட்ரோ என்று அழைக்கப்படுகின்றது இந்த மலை. இதற்கு அடுத்தபடியாக கிரிபொல்கலை, தொட்டு பொலகலை, அது மாதிரி ஸ்ரீபாத சிவனொளி பாத மலை, குதுநாகலை மலை போன்றவை வந்து அடுத்தடுத்த இடங்களை வந்து பெற்றிருக்கின்றன. உலகின் உயரமான மலையாக வந்து எவரெஸ்ட் சிகரம் வந்து காணப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 8,848.86 மீட்டர், 29,031.7 அடி உயரமாக காணப்படுகின்றது. டெக்டோனிக் தட்டுக்களின் நகர்வு மற்றும் புவியியல் மாற்றங்களின் காரணமாக ஆண்டுக்கு 2 மில்லிமீட்டர் வரை இந்த மலை வளர்ந்து வருகின்றது என்பதும் ஆய்வுகளூடாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மலை வந்து நேபாளத்துல வந்து சாகர் மாதா என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருந்தது. திபெத்துல வந்து சோமோலுங்மா என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது. உலகின் தெய்வம், தாய் தெய்வம் என்பது அதன் கருத்து. ஆங்கிலத்துல வந்து முன்னாள் சேவியர் ஜெனரல் சர் ஜோர்ஜ் எவரெஸ்ட் என்பவரின் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்தியாவின் முன்னாள் சேவியர் ஜெனரல் சர் ஜோர்ஜ் எவரெஸ்ட் என்பவரின் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உலகில முதல் உயரமான 5 மலைகளை பொறுத்தவரையில எவரெஸ்ட், கார்பின் ஆஸ்டின் K2, எவரெஸ்ட் வந்து அமைந்திருக்கின்ற நாடு வந்து நேபாளமும் சீனாவும் அதை பங்கேற்றிருக்கின்றது. K2 வந்து கார்பின் ஆஸ்டின் வந்து பாகிஸ்தான் மற்றும் சீனா நாடுகள்லையும், கஞ்சன் ஜங்கா நாடு வந்து நேபாளம் இந்தியா நாட்டிலையும், மலை வந்து நேபாளம் இந்தியா நாட்டிலையும், லோட்சே இது வந்து நேபாளம் சீனாவும், மக்காலு இது வந்து நேபாளம் சீனான்னு சொல்லி 5 மலைகள் வந்து இலங்கையின் மிக உயரமான மலைகளாக பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக வந்து ஆசியா கண்டத்தை பொறுத்தவரையில எவரெஸ்ட் மலை வந்து மிக உயரமான மலை. அதே போல தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்தவரையில அக்கோன் காகுவா ஆர்ஜென்டினா நாட்டில் அமைந்திருக்கின்ற மலை வந்து மிக உயரமான மலையாக வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் காணப்படுகிறது. வட அமெரிக்க கண்டத்தின் உயரமான மலையாக வந்து டெனாலி, இது வந்து அமெரிக்கா அலாஸ்கா மாநிலத்திலே வந்து காணப்படுகின்றது. அடுத்ததாக வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் கிளிமாஞ்சாரோ, இது வந்து தன்சானியா நாட்டில் வந்து அமைந்திருக்கின்றது. ஆப்பிரிக்க கண்டத்தில் உயரமான மலை. ஐரோப்பிய நாட்டின் உயரமான மலை வந்து எல்ப்ரஸ், இது வந்து ரஷ்யா நாட்டில் அமைந்திருக்கின்றது. அண்டார்டிகா கண்டத்திலேயே அமைந்திருக்கின்ற உயரமான மலையாக வந்து வின்சென்ட் மாசிப் என்ற மலை வந்து காணப்படுகின்றது. அடுத்தது ஆஸ்திரேலியா கண்டத்தை பொறுத்தவரையில புன்காக் ஜெயா வந்து இந்தோனேசியா வந்து
ஓசானியா கண்டத்துக்குள்ள உள்ளடங்குது. இது இந்தோனேசியா நகரில் இந்தோனேசியா நாட்டில் வந்து அமைந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா நிலப்பரப்பில் மட்டும் உயரமான நாடு வந்து உயரமான மலை வந்து மவுண்ட் கொஸ்கியூஸ்கோ உயரமான மலையாக காணப்படுகிறது. ஓசி ஓசியானியா கண்டம் முழுவதையும் சேர்க்கும்போது இந்தோனேசியாவில் உள்ள புன்காக்டியா சிகரம் வந்து அல்லது மலை வந்து உயரமானதாக காணப்படுகின்றது. கிளிமாஞ்சாராவை பொறுத்தவரையில் இது ஒரு எரிமலை மலையாக காணப்படுகின்றது. மற்ற சிகரங்களைப் போல இது ஒரு மலை தொடர்ந்த பகுதி அல்ல. இது ஒரு தனித்து நிற்கின்ற உலகின் மிக உயர்ந்த மலையாக வந்து காணப்படுகின்றது. ஆசியாவுக்கு வெளியே உள்ள மிக உயரமான மலையாக வந்து தென் அமெரிக்காவிலே அமைந்திருக்கின்ற அக்கோன் காகுவா காணப்படுகின்றது. அதே போல உலகின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையில ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி 979 மீட்டர் நீளமானதாக காணப்படுகிறது. இது வெனிசுவேலா நாட்டில் தென் அமெரிக்க கண்டத்தின் வெனிசுவேலா நாட்டிலே அமைந்திருக்கின்றது. இது வந்து கனைமா தேசிய பூங்காவில் அமைந்திருக்கின்றது. இதை முதலில் விமானத்தில் கடந்து உலகுக்கு தெரியப்படுத்திய ஜிம்மி ஏஞ்சல் என்பவரின் பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. அடுத்தது வந்து ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்தவரை மிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து துகேலா. இது வந்து தென் ஆப்பிரிக்கா நாட்டிலே காணப்படுகின்றது. அடுத்த வட அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒலோஜு பேனா நீர்வீழ்ச்சி வந்து அமெரிக்காவில் காணப்படுகின்றது. அது மாதிரி ஐரோப்பாவை பொறுத்தவரையில வினுபர்சன் நோர்வே நாட்டில் காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் ப்ரவுன் நீர்வீழ்ச்சி இது வந்து நியூசிலாந்து நாட்டிலே காணப்படுகின்றது. ஆசியா பொறுத்தவரையில உயரமான நீர்வீழ்ச்சியாக குஞ்சிக்கல் இது வந்து இந்தியாவிலே காணப்படுகின்றது. தெற்காசியாவிலேயும் இந்த குஞ்சிக்கல் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் காணப்படுறது உயரமானதாகவே கருதப்படும். இலங்கையை பொறுத்தமல்ல உயரமான நீர்வீழ்ச்சி வந்து பம்பரகந்தை பதுளை மாவட்டத்திலேயும் 263 மீட்டர் உடையதாக காணப்படுகின்றது. அடுத்தது சியலுமா பதுளை மாவட்டம், குருந்துகோயா நுவரெலியா மாவட்டம், லக்சபானா நுவரெலியா மாவட்டம் இது வந்து இலங்கையில் காணப்படுகின்ற முதல் 4 உயரமான நீர்வீழ்ச்சிகளும். இலங்கையில மிக நீளமான ஆறை பொறுத்தவரையில மகாவலி கங்கை மிக நீளமான ஆறு 335 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்பட்டது. 208 மைல்கள் உடையது. இது உற்பத்தி ஆகிறது வந்து கட்டன் சமவெளி மத்திய மேல்நாட்டின் கட்டன் சமவெளியில் உற்பத்தியாகி இலங்கையின் கிழக்கு கரையில இருக்கிற திருவோணமலை கடல்ல வந்து கொட்டியாரகுடாவில வந்து கலக்கிறது. இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில சுமார் 5ல் 1 பகுதி வந்து இந்த ஆற்றின் வடிநிலம் வந்து காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக வந்து மல்வத்தோயா, கலாஓயா, கழனிகங்கை, யானோயா வந்து இலங்கையின் நீளமான ஆறுகள்ல பட்டியலாக காணப்படுகின்றது. ஆசியாவின் நீளமான ஆறை பொறுத்தவரையில இது வந்து ஜான்சோ சீனா நாட்டில வந்து 6300 கிலோமீட்டர். உலகின் நீளமான ஆறு வந்து நைல் நதி ஆப்பிரிக்கா கண்டத்திலே காணப்படுகின்றது. மகாவலி கங்கையை பொறுத்தமல்ல இது 9 மாவட்டங்கள் இலங்கையின் 9 மாவட்டங்கள் ஊடாக பாய்ந்து செல்கின்றது. நுவரெலியாவில் உற்பத்தியாகின்ற மத்திய மாகாணத்திலே உற்பத்தியாகி கண்டி ஊடாக விக்டோரியா தெல்தெனியா பகுதிகள் ஊடாக இது பாய்ந்து மாத்தளை மாவட்டத்தின் கிழக்கு எல்லை பகுதியூடாக பாய்கின்றது. மாகாணத்தில் பதுளை, வடமத்திய மாகாணத்திலே புலனறுவை விவசாயத்துக்கு அதிகளவாக நீரை பயன்படுத்துவதாக மகாவலி நீரை பயன்படுத்துகின்ற மாவட்டமாக புலனறுவை காணப்படுகின்றது. திருகோணமலை கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை போன்ற மாவட்டங்களூடாக இது பயணம் செய்கின்றது. அதேபோல வந்து இந்த மகாவலி கங்கை இந்த எல்லைகளாக அமைகின்றது வந்து ரத்தினபுரி, கேகாலை, அம்பாறை போன்ற இடங்கள் வந்து மாவட்டங்கள் வந்து மகாவலி கங்கையின் எல்லைகளாக அமைகின்றது. மகாவலி கங்கையின் ஒரு பிரதான கிளையாக வந்து வெறுகலாறும் வந்து காணப்படுகின்றது கவனிக்கத்தக்கது.
இதனை விட அதற்கு அடுத்ததாக மெல்வத்தோயா, இது வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் பாய்ந்து மன்னார் மாவட்டத்தில் கடலிலே கலக்கின்றது. இது ஒரு மிக நீளமான வறண்ட வலய நதியாக இலங்கையில் அழைக்கப்படுகின்றது மெல்வத்து ஓயா. அதுக்கடுத்த கலாவையா பொறுத்தவரையில் மாத்தளை, அன்றாபுரம், புத்தளம் மாவட்டங்களோட செல்கின்றது. இலங்கையின் முக்கியமான யானை வழித்தடங்கள் மற்றும் வில்வத் தேசிய பூங்காவூடாக இந்த ஆறு வந்து பாய்கிறது, கலாவையா என்ற ஆறு. இது வந்து இலங்கையின் நீளமான ஆறு தொடர்பான தகவல். அதேவேளை இந்த மகாவலி கங்கை குறுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற அணைகளை பொறுத்தவரையில விக்டோரியா அணை, இது வந்து இரட்டை வளைவு அணை என்று சொல்லப்படுகின்றது. 122 மீட்டர் உயரமானது. கண்டி மாவட்டத்தின் தெல்தெனியா அருகே வந்து காணப்படுகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் இலங்கையின் நீர்மின் உற்பத்தியில மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்கும் அணையாக காணப்படுகின்றது. அடுத்த கொத்மலை அணை, இது வந்து கற்களால் நிரப்பப்பட்ட அணை. 87 மீட்டர் உயரமானது. நுவரெலியா மாவட்டத்திலே கொத்மலை ஓயாவின் குறுக்கே வந்து காணப்படுகின்றது. அதேபோல இந்த நீர் நீர்மட்டம் குறைகின்ற போது இந்த அணையில கடோதர விகாரை வந்து வெளியே தெரிவதாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அதேபோல ரந்தனிகள் அணை வந்து இதுவும் மகாவலி கங்கைக்கு குறுக்காக கட்டப்பட்டிருக்கின்றது. கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு இடையில காணப்படுகின்றது. இது ரந்தனிகளை ரந்தம்பி சரணாலயத்தின் நடுவே அமைந்த ஒரு அணையாக காணப்படுகின்றது. அடுத்தது வந்து முருககந்த அணை, இது கலகங்கை திட்டம். இலங்கை இறுதியாக கட்டப்பட்ட அணை 2018ஆம் ஆண்டு செயல்பட தொடங்கியது. வறண்ட விலையமான வடமத்திய, வடமேல் மற்றும் வட மாகாணங்களுக்கான பருவ காலங்களில் நீரை விநியோகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற அணையாக இது காணப்படுகின்றது. இது மாத்தளை மாவட்டத்தில் இந்த முருககந்த நீர்த்தேக்கம் காணப்படுகின்றது. இலங்கையில அதிக அளவு கொள்ளளவை கொண்ட நீர்த்தேக்கமாக வந்து இந்த விக்டோரியா நீர்த்தேக்கம் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரந்தனிகல நீர்த்தேக்கம் வந்து காணப்படுகின்றது. அதன் பின்னர் சேனநாயக்கா சமுத்திரம், இது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக பழமையான குளம் அல்லது ஏரி என்று சொல்லப்படுகின்றது. இது மகாபலி திட்டத்துக்கு முன்னரே கட்டப்பட்டது. இந்த கொள்ளளவு கிட்டத்தட்ட 770 மில்லி கனமீட்டராக அம்பாறை மாவட்டத்தில் அமைந்தது. இங்கினிய கல பகுதியில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இது கல்லோயா திட்டத்தினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு குளமாக, அதில் முதலாவது குளமாக சொல்லப்படுகின்றது. இது முருககந்த நீர்த்தேக்கம். இது குலசிங்க சமுத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. வடமத்திய மாநில நீர் பிரச்சனை தீர்க்கின்ற ஒரு பிரதான மையமாக இது காணப்படுகின்றது. அடுத்தது வந்து சமநல வெவ, இது வளவை ஆறை வந்து அடிப்படையாக கொண்டது. ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இலங்கையின் 5வது கொள்ளளவில பெரிய கங்கையாக காணப்படுகின்றது. அதுமுறை இலங்கையின் தேசிய சின்னங்கள் தொடர்பாகவும் ஒரு பார்வையை நாங்கள் செலுத்த முடியும். இதுவே தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்கள் அடுத்த காணொலியிலே கலந்துரையாடுவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காணொலியாக அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் அதனை கேட்டு சுயமடைப்பதற்கு சிரமமானதாக இருக்கலாம். அடுத்த காணொலியில் நாங்கள் மிகுதி பகுதியை கலந்துரையாடுவோம். நன்றி.